ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மலையாளத்தில் ரிலீஸ் ஆன லூக்கா சாப்டர் 1 சந்திரா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்துல லீடிங் ரோல்ல யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்லின், கல்யாணி பிரியதர்ஷன், சாண்டி இவங்கலாம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம்னா, ஸ்டார்டிங்லே பழைய காலத்துல இந்த வேம்பையரை பத்திலாம் சொல்றாங்க. அதுக்கடுத்து நம்ம மாடர்னைஸா காட்டுறாங்க. அப்போ நம்ம கல்யாணி பிரியதர்ஷன் வந்து ஃபாரின்ல இருந்து பெங்களூருக்கு வராங்க. வந்தவங்க ஒரு மேன்ஷன்ல தங்குறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவை மீட் பண்றாங்க. இவங்க 2 பேருமே ஃபேஸ் ஆஃப் மாரி காட்டுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ வந்து எப்படியாவது கல்யாணி பிரியதர்ஷன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்பதான் அவருக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. எதுக்குன்னா, இந்த வேம்பையரை பத்திலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கும் நம்ம கல்யாணி பிரியதர்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்களோட கடந்த காலத்துல இவங்களுக்கு என்னாச்சு? இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் டாமினிக் அருண் வந்து அவரோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காரு. கதையில எங்கேயுமே குறை வைக்காம ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அவரோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காரு. படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா கல்யாணி பிரியதர்ஷனை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அவங்களோட கொடுத்த ரோலை சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணி பிரியதர்ஷனும் ஆக்ஷன் காட்சி, எமோஷன் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. மற்ற படத்துலலாம் ரொமான்ஸ்ன்னு வச்சு பல படத்துல வச்சு ரம்பமா இழுப்பாங்க. அப்படிலாம் இல்லாம இந்த படத்துல விட்ட காதல் வந்து தொடர்ற மாதிரி சில காட்சி வச்சிருப்பாங்க. அதை டைரக்டர் டாமினிக் அருண் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணி பிரியதர்ஷனும் அந்த ரோலை சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி படத்துல ஹீரோவா நடிச்ச நெஸ்லினை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, அவரு அந்த காமெடி ரோல் எல்லாத்தையுமே சூப்பரா பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, ஒரு பெரிய ஆக்ஷன் சீன்ல இருக்கும். அதை நம்ம ஹீரோ பார்த்த உடனே ஒரு சம்பவம் நடக்கும். அதை நெஸ்லின் வேற லெவல்ல காமிச்சிருக்காரு. அதே மாதிரி படத்துல வில்லனா நடிச்ச நம்ம சாண்டியை பத்தி சொல்லியே ஆகணும். அவரு வந்து ஒரு இன்ஸ்பெக்டரா தான் இருப்பாரு. அவரும் நம்ம லியோ படத்துல சாண்டி வந்து கொஞ்ச நேரம் தான் அவரோட வில்லத்தனத்தை காமிச்சிருப்பாரு. ஆனா இந்த படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அவரோட வில்லத்தனம் வந்து உச்சத்துல இருக்கும். டைரக்டர் டாமினிக் வந்து வில்லத்தனத்தை சூப்பரா வச்சிருக்காரு. கரெக்டா கேரக்டரையும் சூப்பரா சூஸ் பண்ணியிருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமோட்டோகிராஃபரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சருக்கு என்ன தேவையோ அதை சூப்பரா பண்ணியிருக்காரு. எதுக்குன்னா, அந்த ஆக்ஷன் சீனா இருக்கட்டும், அந்த வேம்பையர்லாம் சேர்ந்து இந்த மீட் பண்ற மாதிரி சில காட்சி இருக்கும், அதா இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருக்காரு. கடைசி கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபைட் இருக்கும். அதுல நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கேமியோவும் இருக்கும். அதுல அந்த ரொட்டேட்டிங் ஷாட்டு, அந்த ஸ்குவாடை காட்டுறது, அது எல்லாத்தையுமே சினிமோட்டோகிராஃபர் சூப்பரா காமிச்சிருக்காரு. படத்தோட மியூசிக்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சருக்கு என்ன தேவையோ அதை மியூசிக் டைரக்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரை பத்தி நம்ம சொல்லியே ஆகணும். எதுக்குன்னா, அந்த ஃபைட் காட்சிகளுக்கும் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. மியூசிக் டைரக்டர் போட்ட சாங் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காரு. ஒரு தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல பாட்டு எப்படி இருக்கணுமோ அதையும் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. மலையாள சினிமாவை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல. எதுக்குன்னா, இந்தியன் சினிமாலேயே அவங்க வந்து ஒரு தனி ட்ராக்ல தான் போயிட்டு இருக்காங்க. கிரைம் த்ரில்லரா இருக்கட்டும், மிஸ்ட்ரியா இருக்கட்டும், எல்லாமே அந்த அவங்க இண்டஸ்ட்ரியில படம் எல்லாமே சூப்பரா இருக்கும். என்னதான் பாலிவுட்டா இருக்கட்டும், கோலிவுட்டா இருக்கட்டும், கதையை எடுக்கிறேன், பெரிய மல்டி ஸ்டார் வச்சு படம் எடுக்கிறேன் அப்படின்னு நம்மளை வச்சு ரம்பமா போட்டு தியேட்டர்ல கொன்னாலும், மலையாள படத்தை பத்தி நம்ம எங்கேயுமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த படத்துல மற்ற இண்டஸ்ட்ரியிலலாம் கேமியோ எப்படி காட்டணும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இந்த மலையாள இண்டஸ்ட்ரியில கேமியோலாம் எப்படி காட்டணும், எப்படி மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், அது எப்படி மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு மலையாள இண்டஸ்ட்ரியை பார்த்து மற்ற இண்டஸ்ட்ரிக்காரங்க எல்லாருமே கத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரியே இந்த படத்திலையும் எல்லாமே கண்டென்ட் சூப்பரா வச்சிருக்காரு டைரக்டர் டாமினிக் அருண். அதே மாதிரி இந்த பவுடர்லாம் வச்சு கதையை எடுத்துக்கிட்டு இருக்காங்களா டைரக்டர் எல்லாருமே, அவங்க எல்லாருமே மலையாள இண்டஸ்ட்ரியில டைரக்டரை பார்த்து தான் கத்துக்கணும். இந்த படத்துல டாமினிக் அருண் வந்து இந்த வேம்பையரை பத்தி சில கருத்துக்களை படத்துல சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாலிவுட்ல வேம்பையரை பத்தி பல படம் எடுத்திருக்காங்க. ஆனா அது எல்லாமே ரம்பமா போட்டு நம்மளை அறுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த படம் வந்து வேம்பையரை பத்தி சூப்பரா டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி படத்துல கேமியோலாம் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி ஒரு 4 கேமியோ வச்சிருக்காங்க. பார்ட் 2க்கு லீடு வச்சு படத்தை டைரக்டர் முடிச்சிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல பெருசா நம்ம நெகட்டிவ்னு சொல்றதுக்கு ஒரு சீன் கூட இருக்காது. ஆனா அந்த வேம்பயரை பத்தி சொன்ன கருத்தை மட்டும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா காமிச்சிருக்கலாம். மத்தபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த படத்தை தாராளமா ஃபேமிலியோட வீக்கெண்ட்ல தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் வந்து ஒரு மலையாள படம் தான். இருந்தாலும் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் லிப்சிங் கூட பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அதுல எங்கேயுமே குறை வைக்கல. இந்த படத்துக்கு நம்ம குடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 7.9 குடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.